முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டில் 81,000க்கும் அதிகமானோருக்கு நடந்தது என்ன? விடுக்கப்பட்ட அவசர எச்சரிக்கை. கோடி கோடியாக நாட்டுக்கு கடத்தப்படும் போதைப் பொருள், தடுமாறும் அரசு. அடுத்தடுத்த மாதங்களில் இலங்கையை நெருங்கும் ஆபத்து, பொதுமக்களுக்கு அவசர அறிவுறுத்தல். ஊழலில் சிக்கிய சஜித் விசாரணைக்கு வருமாறு அழைப்பு. ராஜபக்ஷக்களுக்கு நடந்தது என்ன? ரகசியத்தை உடைத்த பொன்சேகா. ஆட்சியை தக்க வைக்க தடுமாறும் அனுர, சஜித்தின் பகிரங்க சவால். நீதியரசர்களின் பதவியால் வெடிக்கும் சர்ச்சை, வாக்கெடுப்பை கோரும் நாமல். பிரபல தனியார் நிறுவனம் ஒன்றின் மிகப்பெரிய மோசடி, விசாரணைகளில் வெளிவரும் திடுக்கிடும் தகவல்கள். இனி விரிவான செய்திகள். இலங்கையில் நடப்பு ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில் 81,000க்கும் மேற்பட்ட டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதுடன் 61 பேர் உயிரிழந்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. ஜூலை 25ஆம் தேதி வரையிலான தரவுகளின்படி நாட்டின் மேல் மாகாணத்திலேயே அதிகளவிலான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளன. இதற்கு அடுத்தபடியாக தென் மாகாணத்திலும் மத்திய மாகாணத்திலும் அதிக பாதிப்புகள் பதிவாகியுள்ளன. மாவட்ட ரீதியில் கம்பஹா மாவட்டத்திலேயே அதிக அளவிலான நோயாளர்கள் பதிவாகியுள்ளன. இதனைத் தொடர்ந்து கொழும்பு மாவட்டமும் கடுமையாக பாதிக்கப்பட்ட பகுதிகளுள் ஒன்றாக விளங்குகின்றது. மேலும் மதுரை, கண்டி, களுத்துறை மற்றும் ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களிலும் குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையிலான டெங்கு தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். இம்மாதத்தில் மட்டும் 26,000க்கும் மேற்பட்டோர் டெங்கு தொற்றினால் பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர். அத்துடன் நள்ளிரவு நிலவரப்படியான சராசரி டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 2,300ஐ தாண்டியுள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் டெங்கு பரவல் தொடர்ந்து அதிகரித்து வருவதனால் கொசுக்கள் பெருகும் இடங்களை அழித்தல், சூழலை சுத்தமாக வைத்திருத்தல் உள்ளிட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தவறாது பின்பற்றுமாறு பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். கட்டுநாயக்க வானூர்தி நிலையத்தில் 20 கோடிக்கும் அதிகமான ஐஸ் போதைப் பொருளை கடத்தி வர முயன்ற 27 வயதுடைய கனடா நாட்டவர் சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைப்பற்றப்பட்ட போதைப் பொருள் தொகையின் பெறுமதி சுமார் 201.89 மில்லியன் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. ஓவியராக பணிபுரியும் குறித்த சந்தேக நபர் கனடாவின் ரொரன்ரோவிலிருந்து கட்டார் நாட்டின் தோஹா வழியாக கட்டார் விமான சேவையின் மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார். அதிகாரிகள் நடத்திய சோதனையின் போது பயண பொதிகளுக்குள்ளும் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 80 வெளுப்பு நிற கட்டிகள் கண்டெடுக்கப்பட்டன. சோதனையின் முடிவில் இவை அனைத்தும் ஐஸ் போதைப் பொருள் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதுடன் அவற்றின் மொத்த நிறை 20.117 கிலோகிராம் என கணக்கிடப்பட்டுள்ளது. சுங்க பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட முதற்கட்ட விசாரணைகளை தொடர்ந்து கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மற்றும் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருள் தொகை ஆகியவை மேலதிக சட்ட நடவடிக்கைக்காக காவல்துறை போதைப் பொருள் ஒழிப்பு பணியகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கண்ணாடி முன்னால் நின்று தன்னைத்தானே பார்த்து தெங் செபத்த என்ற கேள்வியை தற்போது கேட்டு பார்க்க வேண்டும் என்று முன்னாள் ராணுவ தளபதி பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். மஹிந்த ராஜபக்ஷ, கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் அவர்களின் குடும்பத்தார் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நாட்டில் பெரிய மாற்றம் ஒன்று ஏற்பட வேண்டும் என்று மக்கள் முடிவெடுத்துள்ளார்கள். கோட்டாபய ராஜபக்ஷ, மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கங்கள் நாட்டை சீரழித்தனர் என்பதை மக்கள் உணர்ந்து கொண்டுள்ளனர். பல அக்கிரமங்களை செய்தமை, சட்டத்தை தவறாக பயன்படுத்தியமை, நாட்டு மக்களின் பணத்தை கொள்ளையடித்து கோடீஸ்வரர்களானமை உள்ளிட்ட செயல்களை மஹிந்த ராஜபக்ஷ, அவருடைய சகோதரர்கள், மனைவி மற்றும் பிள்ளைகள் என்பதை மக்கள் உணர்ந்து கொண்டுள்ளனர். எனவே உங்களுடைய அக்கிரமங்களின் காலம் முடிவடைந்து விட்டது. மக்களுக்கான காலம் உருவாகி இருக்கின்றது. இன்னும் சிறிது காலத்திற்கு நீங்கள் சந்தோஷமாக இருந்து கொள்ள முடியும் என்றாலும் மக்கள் ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்துள்ளனர். ராஜபக்ஷ குடும்பத்தில் மேலிருந்து கீழ் வரை குற்றம் புரிந்த அனைவருக்கும் தண்டனை கிடைப்பதை மக்கள் எதிர்பார்த்துள்ளனர். இதனால்தான் மக்கள் உங்கள் ஆட்சியை வீழ்த்தி புதிய அரசாங்கம் ஒன்றை தேர்ந்தெடுத்துள்ளனர். மக்களின் பக்கமே எமது ஆதரவு இருக்கும். எனவே உங்களுடைய பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு தயாராக இருங்கள். எப்போதும் எல்லாரையும் ஏமாற்றிக் கொண்டிருக்க முடியாது. எனவே யதார்த்தத்திற்கு முகம் கொடுக்க தயாராக இருங்கள் என்று
என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். திசை காட்டி அரசு மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தது என்றும் தற்போது ஆட்சியை தக்க வைக்க தினமும் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். டிட்வா புயல் தாக்கத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிகளை வழங்குவதாக கூறிவிட்டு அரசினர் நிவாரணம் வழங்காமல் பாதிக்கப்பட்ட மக்களுடன் சமூக வலைதளங்களில் படங்கள் மற்றும் காணொளிகளை பதிவிடுவதில் மட்டுமே கவனம் செலுத்துகின்றனர். விவசாயிகளை கடவுள் என்றும் நெல் கிலோ ஒன்றுக்கு 150 ரூபாய் உத்தரவாத விலை தருவதாக கூறியவர்கள் இன்று விவசாயிகளை பார்த்து கசிப்புக்காரன் என்று அவமதிக்கின்றனர். நெல் கிலோ ஒன்றுக்கு 137 ரூபாய் செலவாகும் என விவசாய அமைச்சரே கூறிய போதிலும் 120 ரூபாய் விலையே வழங்கப்படுவதால் விவசாயிகளுக்கு கிலோ ஒன்றுக்கு 17 ரூபாய் நட்டம் ஏற்படுகின்றது. மேலும் அரசுக்கு சொந்தமான நெல் களஞ்சியங்கள் வெளிநாட்டு அரசியால் நிரப்பப்பட்டுள்ளதாக சஜித் பிரேமதாச குறிப்பிட்டுள்ளார். எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் இன்று முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. பாராளுமன்றத்தின் பிரதி செயலாளர் நாயகமாக சமிந்த குலரத்ன நியமிக்கப்பட்டமை தொடர்பான விசாரணைகளுக்கு அவர் அழைக்கப்பட்டுள்ளார். எனினும் திட்டமிட்டபடி இன்று முன்னிலையாக முடியாது என்பதையும் எதிர்வரும் ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஆணைக்குழுவில் முன்னிலையாகுவதாகவும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தனது சட்டத்தரணிகள் ஊடாக ஆணைக்குழுவிற்கு உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார். உயர் நீதிமன்ற நீதியரசர்களின் பதவி காலத்தை நீடிப்பது தொடர்பான எந்த ஒரு முன்மொழிவும் சர்வஜன வாக்கெடுப்பு மூலம் மக்களால் மட்டுமே தீர்மானிக்கப்பட வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அரசாங்கம் தனது தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிவிட்டதாகவும் வாழ்க்கை செலவு அதிகரித்து வரும் சூழலில் நியாயமற்ற வரி சுமையை சுமத்தியதன் மூலம் மக்களின் நம்பிக்கையை இழந்துவிட்டதாகவும் குற்றம் சாட்டினார். உர பற்றாக்குறை, உணவுப் பொருட்களின் விலை உயர்வு, அதிக வரிகள் மற்றும் பயன்பாட்டு கட்டண உயர்வு காரணமாக விவசாயிகள், கடற்றொழிலாளர்கள், மாணவர்கள், வணிகர்கள் மற்றும் முதலீட்டாளர்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டு வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் காவல்துறை அதிகாரிகளின் தொடர்ச்சியான உறுதியளிப்புகளுக்கு மத்தியிலும் திட்டமிடப்பட்ட குற்றச்செயல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் தடயவியல் அறிக்கைகள் மற்றும் நீதிமன்ற நடவடிக்கைகளில் ஏற்படும் தாமதங்கள் காரணமாக சிறைச்சாலைகள் நிரம்பி வழிவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். சட்ட மற்றும் நீதித்துறையினரின் எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் உயர் நீதிமன்ற நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதை உயர்த்தும் அரசியலமைப்பு திருத்தத்துக்கு அரசாங்கம் முன்னுரிமை அளித்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதனை அரசாங்கம் ஒரு தேசிய முன்னுரிமையாக கருதினால் சர்வஜன வாக்கெடுப்பு மூலம் மக்களின் அங்கீகாரத்தை பெற வேண்டும் எனவும் நாமல் ராஜபக்ஷ வலியுறுத்தியுள்ளார். இலங்கையில் புகழ்பெற்ற தனியார் நிறுவனம் ஒன்று 700 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கும் அதிகமான பணத்தை சட்டவிரோதமாக வெளிநாடுகளுக்கு அனுப்பி பாரிய மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. பொருட்களை இறக்குமதி செய்வதாக கூறி இந்த பாரிய மோசடி நடவடிக்கையில் குறித்த நிறுவனம் ஈடுபட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வுத்துறை நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இந்த பாரிய அளவிலான நிதி மோசடியினூடாக நாட்டின் 21 முன்னணி நிறுவனங்கள் பற்றி தகவல்கள் வெளியாகியுள்ளது. அவற்றில் 6 நிறுவனங்களின் தொடர்பு ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் குற்றப்புலனாய்வு துறையினர் தெரிவித்துள்ளனர். கொழும்பு கோட்டை பகுதியில் உள்ள ஒரு நிதி நிறுவனத்தின் இயக்குநராக நடித்து இந்த மோசடியை வழிநடத்தியதாக தெரிவித்து பெஸ்ஸி முகமது என்ற சந்தேக நபர் ஒருவர் அண்மையில் கைது செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த நபரை கைது செய்த போது அவரிடம் இருந்து பெருந்தொகையான வெளிநாட்டு பணம் மற்றும் 200 மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான மதிப்புள்ள சொகுசு கார், தங்க பொருட்கள் ஆகியவற்றை குற்றப்புலனாய்வு துறையினர் பறிமுதல் செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த மோசடியில் ஈடுபட்டுள்ள 36 நிறுவனங்களின் வங்கி கணக்குகளை ஆய்வு செய்ததில் 10,000க்கும் மேற்பட்ட தடவைகளில் வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பப்பட்டிருந்தமை தெரிய வந்துள்ளது. எனினும் அந்த பணத்தை கொண்டு நாட்டிற்குள் இறக்குமதி செய்யப்பட்ட எந்த பொருட்களும் சுங்க பதிவேடுகளில் பதிவு செய்யப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது.
அடுத்த மாதம் வெப்பம் மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அஜித் விஜயமன்ன தெரிவித்துள்ளார். எல் நினோ நிலை பலவீனமான நிலையிலிருந்து மிதமான நிலைக்கு வளர்ந்து வருகின்றது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கிழக்கு மாகாணம், யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, பொலனறுவை, ஹம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களில் வெப்ப குறியீடு கவனம் தேவைப்படும் அளவில் இருப்பதாக வளிமண்டலியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் குறித்த நிலைமை தொடர்பில் பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. இன்றைய முக்கிய செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. நாங்கள் வழங்கிய தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும், உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிரவும். இதே போன்ற உடனடி உண்மை மற்றும் முக்கிய செய்திகளை தொடர்ந்து அறிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்த மறக்காதீர்கள். நான் உங்கள் ராஜ்குமார் தர்ஷினி. அடுத்த முக்கிய செய்திகளுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.